அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மாதம் ஒரு அற்புதமான மாதம். ஆடி மாதமும் ஆவணி மாதமும் இணைந்த மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். சூரியன் பகவான் கடகம் ராசியிலிருந்து சிம்மம் ராசிக்கு பயணம் செய்கிறார். ஆகஸ்ட் மாதத்தில் நவகிரகங்களின் பயணம், கிரகங்களின் கூட்டணி மற்றும் கிரகங்களின் பார்வையால் எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்று எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் அமைந்து உள்ளது என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்களின் நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் ரிஷப ராசியில் செவ்வாயும் குரு பகவானும், கடக ராசியில் புதனும் சூரியன் பகவானும், சிம்ம ராசியில் சுக்கிரன் பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்பம் ராசியில் சனி பகவானும், மீனம் ராசியில் ராகு பகவானும் அமைந்துள்ளார். இந்த கிரகங்களின் பெயர்ச்சியால் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். மேஷம் ராசிக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற ஆகஸ்ட் மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திர பகவானும், சுகஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவான் வக்ரம் அடைந்த நிலையிலும் சுக்கிர பகவானும் சஞ்சரிக்கின்றனர். ரண ருண ரோகஸ்தானத்தில் கேது பகவானும், லாபஸ்தானத்தில் வக்ரமடைந்த நிலையில் சனி பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றனர். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 1/8/2024 அன்று சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் மற்றும் 16/8/2024 அன்று சூரிய பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 26/8/2024 அன்று சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார். அதே தேதியில் செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 31/8/2024 அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த கிரகங்களின் மாற்றம் காரணமாக உங்களது மேஷம் ராசிக்கு இந்த மாதம் தைரியம் அதிகரிக்கும், பண வரவு அதிக அளவில் இருக்கும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும், முன்கோபம் ஏற்பட்டு அதனால் வீண் தகராறு ஏற்படும். நிதானமாக இந்த மாதம் செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற சூழ்நிலைகள் ஏதுவாக இருக்கும். செலவை குறைப்பதன் மூலம் பணத்தட்டுப்பாடு குறையலாம். பேச்சில் கடுமையை காட்டாமல் அனைத்திலும் நிதானமாக இருப்பது இந்த மாதம் நன்மை தரும். உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிபுரியும் இடங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது இந்த மாதம் நல்லது. குறிப்பாக இயந்திரங்களை இயக்கும் பொழுது கவனமாக இருங்கள். மேலிடத்தின் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படலாம். குடும்பத்தில் குதூகலமான சுப பலன்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே பந்தபாசம் அதிகரிக்கும். குழந்தைகளின் மூலம் மனம் மகிழும்படியான சூழ்நிலை உருவாகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லது. பெண்களுக்கு மனதில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். முன் கோபத்தை குறைப்பது நன்மை தரும். கலைத்துறையினருக்கு கூடுதலாக இந்த மாதம் உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். உங்களது வேலையை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படுவார்கள். இந்த மாதம் உங்களது கடன் பிரச்சனை அனைத்தும் தீரும். அரசியல் துறையினருக்கு இருந்த இரக்கமான நிலை மாறும். மேலிடத்திற்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமை உண்டாகலாம், கவனமாக இருங்கள். பண விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. மாணவர்களுக்கு மற்றவர்களுடன் பழகும் போது கவனமாக இருப்பது நல்லது. 16/8/2024 அன்று சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். இதன் காரணமாக உங்களுக்கு பல வகைகளிலும் முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார வளம் மேம்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பெரியோர்களின் ஆதரவும் ஆலோசனையும் கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பண வரவு அதிகரிக்கும். மனதில் பக்தி எண்ணம் மேம்படும். சுப செலவுகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தருவதாக இருந்தாலும் அவர்களால் செலவுகளும் ஏற்படும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்கும். ஷேர் மூலம் பணம் வரும். பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பும் உண்டாகும். உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷத்திற்கு கலந்து கொள்வீர்கள்.
அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரமடைந்த நிலையில் இருப்பதால் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைப்பதற்கில்லை. நிர்வாகத்தினரிடம் கண்டிப்புக்கு ஆளாக நேரிடும். பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படும். அலுவலக விஷயங்களை வெளியில் யாரிடமும் பேச வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் கடின உழைப்பு தேவைப்படும் இந்த மாதம். அதற்கேற்ற வருமானம் கிடைக்கும், லாபமும் கிடைக்கும். சக வியாபாரிகளுடன் விரோதம் ஏற்படலாம். சற்று ஒதுங்கியே இருங்கள். பண விரயமும் ஏற்படும். மதிப்பு மரியாதையும் எதிர்பார்த்தபடி இந்த மாதம் இருக்காது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. கணவரின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். புகுந்த வீட்டு உறவினர்களிடையே உங்களுடைய மதிப்பு உயரும். வேலைக்கு செல்லும் பெண்கள் தங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் உங்கள் நட்சத்திரநாதனின் சஞ்சார நிலையால் ஆரோக்கியம் சீராகும். நினைத்ததை சாதிக்கும் நிலை உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் விருத்தியாகும். இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். உங்களது வழக்குகள் சாதகமாகும். இதுவரையில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் உங்களுடைய நேரடி பார்வை தேவைப்படும். பணியாளர்களை அனுசரித்து செல்வதால் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயம் தரும். தனஸ்தான குரு பகவானால் வருமானம் அதிகரிக்கும். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிக்க முடியும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். விவசாயிகளின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். விற்பனையில் லாபம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கும் வாய்ப்புகள் உண்டாகும். விரும்பிய வாகனம் வாங்க முடியும். பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பொன் பொருள் சேரும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் மாதமாக இருக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிர பகவான் மாதத்தின் தொடக்கத்திலேயே சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். இதன் காரணமாக உறவினர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும். பொன் பொருள் சேரும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தனஸ்தானத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து பெறுவதால் குருமங்கள யோகம் உண்டாகும். இதன் காரணமாக செயல்கள் யாவும் ஆதாயமாகும். இதுவரையில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். உங்கள் செல்வாக்கு உயரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரத்தில் முன்னேற்றமும் எதிர்பார்த்த லாபமும் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். உடல் நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும். இழுபறியாக இருந்த விவகாரத்தில் வெற்றி ஏற்படும். புதிய பொன் பொருள் சேரும். பண வரவு திருப்தி தருவதாக இருக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். வெளிநபரால் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிவோருக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கார்த்திகை 1ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் முழுவதும் உங்கள் நட்சத்திரநாதன் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வேலை பளு அதிகரிக்கும். உங்களை கண்டு பயந்திருந்தவர்கள் கை ஓங்கும் என்றாலும் தனஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் குரு பகவானுடன் இணைந்து இருப்பதால் எதிர்ப்புகளை இல்லாமல் செய்வார்கள். நீங்கள் நினைத்ததையெல்லாம் நினைத்தபடி செய்து முடிக்க முடியும். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் சங்கடங்கள் விலகும். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு வேலைக்குரிய அனுமதி கடிதம் வரும். சனி பகவானின் பார்வைகளால் பல்வேறு சங்கடங்களை நீங்கள் சந்தித்து கொண்டிருந்த நிலையில் இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் உடல் நிலையில் முன்னேற்றம் காண்பீர்கள். உங்களுடைய செல்வாக்கு உயரும். துணிச்சலாகவும் தைரியமாகவும் செயல்படுவீர்கள். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும். தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். திருச்செந்தூர் சென்று முருகனை தரிசித்து வர குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் தீரும். காரிய வெற்றி உண்டாகும். கடன் பிரச்சனை தீரும். நன்றி, வணக்கம்.